ஹலோ தங்கங்களே, எல்லோருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ மாங்காய் சீசன்ல மாங்காய் சம்மந்தி அதுதான் பார்க்க. மாங்காய் சம்மந்தி செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், சாப்பிட்றது அதை விட சிம்பிள். அப்போ அந்த மாங்காய் சம்மந்தி எதுக்கெல்லாம் சாப்பிடலாம்னா, பழைய சாதத்துக்கு சாப்பிடலாம். எதுவுமே இப்போ பண்ணல, குழம்பெல்லாம் இல்லை, நம்ம வீட்டில் இப்போ டக்குன்னு பசிக்குது, நல்லா பசி இருக்கிற நேரம் சாவு மட்டும் வடிச்சிட்டு இந்த சம்மந்தியை பண்ணி பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கிறத விட எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்போ மாங்காய் சம்மந்திக்கு தேவையான பொருள் எல்லாம், மாங்காய் ஒரு ஆஃப் மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் தேங்காய் பீஸ் வந்து ஒரு 6-7 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன். மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துடுறேன். நான் அந்த காம்பெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுலாம். யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும், புளிப்பு பிடிக்கும், அவங்கெல்லாம் இதை டெய்லியே பண்ணி வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லதுதான். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி போடும்போது நம்ம இது மாதிரி சம்மந்தி ஐட்டம், சட்னி ஐட்டம் எல்லாம் பண்ணும்போது கல்லுப்பு போட்டு அரைச்சிங்கன்னா மிக்ஸியோட பிளேடும் நல்லா ஷார்ப் ஆயிடும். லைட்டாக அதை அரையறதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது. அப்போது சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படி மேலே துளிச்சு விட்டுக்கணும். தோசைக்கு வச்சு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டவங்க, இந்த புளிப்பெல்லாம் பிடிக்கும்ல, அவங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ கலந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ணி பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அப்போது டாடா பை பை தங்கங்களே.